எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஆக்சுவலா இங்க வந்திருக்க மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே தேங்க்யூ அண்ட் குட் ஈவினிங் சார். ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து எங்களோட எஸ்டிடி டீம். ஏன்னா அண்ணா உதய அண்ணாவுக்கு முன்னாடி என்னை பேச வச்சு இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ஆக்சுவலா என் பேர் வந்து ரேவதி, என்னோட ஊர் வந்து சக்கிமங்கலம். நான் ஒரு கிராமத்துல இருந்து வளர்ந்த பொண்ணு. நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட ஸ்போர்ட்ஸ். நான் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்றேன். ஆக்சுவலா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல நான் வந்து இங்க நிக்கிறதுக்கு ஃபுல் காரணம் என்னோட ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். எங்க வீட்டுல வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அங்க இருந்து நான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து மதுரையில இருந்து இந்தியாக்காண்டியே வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து லாஸ்ட் டைம் 2021ல நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து இந்தியாக்காண்டி வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்களுக்கு அந்த டைம்ல வந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. என்கிட்ட ஷூ இல்லாம தான் நான் நேஷனல்ஸ் வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். ஸோ அங்க இருந்து என்னால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்ப வந்து நம்மளுக்காண்டி ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஸ்டேஜ் போட்டு ஸ்போர்ட்ஸ் இருக்கு பாருங்க, நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் நம்ம ஒரு பீப்புள் வந்து வரணும், ஒரு ஆள் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை? நல்ல எஜுகேஷன் தேவை. அதுக்கு எஸ்டிடி ஹாஸ்டல் இருக்கு, நம்ம அங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஃப்ரீ கோட்டால, ஸ்போர்ட்ஸ் கோட்டால. பிளஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் நிறைய வந்து ஸ்காலர்ஷிப்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஏன்னா நான் வந்த டைம்லலாம் 10,000 தான். ஆனா இப்போ வந்து லேக்ஸ் கணக்குல வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் காலேஜ் பிளஸ் வந்து நம்மளோட வந்து ஜாப் எல்லாம் இப்போ வந்து 3% ஒதுக்கி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்தீங்கன்னா உங்களோட லைஃப், உங்களோட ஃபேமிலி எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஆயிரும். ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஒரு கிராமத்துல இருந்த பொண்ணுக்கு எனக்கு அப்ப வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா இப்ப நிறைய பேர் வரணும் அந்த கிராமத்துல இருந்து. என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாங்க உன்னைய பார்த்து ஒரு ஆள் வரணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன் இத்தனை பேர் சப்போர்ட்டுக்கு இருக்கும் போது 20 பேர் 30 பேர் வரணும்னு தான் நான் சொல்றேன். நான் ஒரு ஆள் வரணும்னு சொல்ல மாட்டேன். ஸோ நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கையில நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.